சேலத்துல ஃபிளைட் இதுக்கான அனுமதி எல்லாம் வாங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப அங்க இருந்து எத்தனை மணிக்கு வராரு, இங்க திடலுக்கு எத்தனை மணிக்கு? நாங்க திடலுக்கான அனுமதி காவல்துறையிட்ட வந்து மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வாங்கியிருக்கோம். இது வந்து அவர் அவராருன்னா நீ பேசுறதுக்காக அவர் வராரு. இந்த திடல் முழுக்க எங்களுடைய பொறுப்பில் நாங்க தான் இதை அமைச்சிருக்கோம் இல்லையா. அவர் வராரு, எத்தனை மணிக்கு போறாருன்னு கண்டிப்பா அவங்க பாதுகாப்பு அதிகாரிகள் தான் தெரிவிக்கும். வேற ஏதாவது நிர்வாகிகளோட இண்டோர் மீட்டிங் இந்த மாதிரி ஏதாவது இங்க சேலத்துல தான் இருக்காங்க? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தளபதி நேரா வராரு, இங்க கலந்துக்கிறாரு, திரும்பி ஊருக்கு போயிறாரு. அடுத்த மாசம் அதான் தேதி வந்து கழக பொதுச் செயலாளரோட அனுமதி பெற்று அவர் கழக தலைவரிடம் ஆலோசனைப்படி எங்கிட்ட என்னைக்குன்னு சொல்லுவார், அன்னைக்கு நடக்கும். 2 இடம் பார்த்துருக்கோம். அதான் அடுத்த மாசம் நாங்க கேட்கிறோம். நாங்கள் வந்து அந்த கூட்டத்தை, மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அடுத்த மாசமா தேதி வாங்கி கொடுக்கிறது எங்க கழக பொதுச் செயலாளர் அவர்கள் கழக தலைவருடன் ஆலோசனை பண்ணி அந்த தேதி வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கே தெரியும், நல்ல கூட்டம் வருது. அந்த மாதிரி கூட்டங்கள் எதிர்பாராத விதமா வந்து அதை எப்படி சமாளிப்பீங்க? வந்து காவல்துறை உங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அந்த கட்டுப்பாடுகள் மீறி இந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பீங்க? இல்ல, 51 கட்டுப்பாடுகள் அவங்க கொடுத்துருக்கிற கட்டுப்பாடுகள் எல்லாமே ஏத்துக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான் இருக்கு. இதை தவிர்க்க வேண்டும் அவங்க எந்த கட்டுப்பாடுமே கொடுக்கல. எங்களுக்கு நல்ல அறிவுரைகள் தான். இதெல்லாம் இருந்தா ஒரு கும்பலை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரிகார்டு போடுறோம். எங்க வந்தாலும் பொதுமக்களோ இல்ல இப்ப இந்த அடையாள அட்டை இருக்கிறவங்க மட்டும் தான் வர போறாங்க. அவங்க பார்க்கிங்காக ஒரு 7 இடம் ரெடி பண்ணியிருக்கோம். 7 இடத்துல கார் தனியா நிறுத்தலாம், 2 வீலர் தனியா நிறுத்தலாம், 25 பேர் கொண்ட வேன் இருக்கு பாத்தீங்கன்னா அது தனியா நிறுத்தலாம். எந்த வேன் எந்த ஊர்ல இருந்து எத்தனை பேர் வராங்க, இப்ப வராங்க அப்படின்னு நாங்க எப்படி இந்த அடையாள அட்டையை கொடுக்க போறோம்னாக்கா, இப்ப 11 தொகுதி இருக்கு. இந்த 11 தொகுதியில அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக எந்த ஒன்றிய தலைவர் வராங்க, அவங்க எத்தனை பேர்த்த கூட்டிட்டு வராங்க, ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை, இதெல்லாம் காவல்துறை சொன்னதின் பேர்ல நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த அவங்க வராங்க அப்படின்னா இதுல வந்து கேட்டகரி பிரிக்கிறோம். 2 வீலர் எத்தனை பேர் வராங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒரு 100 2 வீலர் வருதுனாக்க அந்த சட்டமன்ற தொகுதி ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து வருகின்ற 100 இருசக்கர வாகனங்கள் எந்த இடத்துல பார்க்கிங் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த பார்க்கிங் ஒரு பேர் வைக்கிறோம். சும்மா உதாரணம் குறிஞ்சி, முல்லை, நெய்தல் அந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறோம். அப்ப ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து குறிஞ்சி இருசக்கர வாகனம் குறிஞ்சியில் பார்க் செய்ய வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கூகுள் மேப் ஸ்கேனர் ஒன்று கொடுத்துறோம். அவங்க அதை ஸ்கேன் பண்ணிக்கிட்டாங்களா அதுல அவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க போயிடறாங்க. 2வது இதுக்கு ஒரு குழு, வாட்ஸ்அப் குழு எல்லாத்தையும் இணைத்து காவல்துறையினரும் அதுல இருக்காங்க. போக்குவரத்து காவல்துறை, அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு காவல்துறை, அந்த மாதிரி ஒரு அதிகாரிகளை நம்ம சிஓபி சிறப்பா நேற்று ஒரு மீட்டிங் நடைபெற்றது. அந்த மீட்டிங்ல யார் டிசி அவங்க தலைமையில ஒரு 2 டிசி இருந்தாங்க. ஏசி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த ஒரு குழுவுக்கு யார் தலைமை இருக்கிறதுன்னு பண்ணிருக்காங்க. அப்ப பக்கத்துல மலை இருக்கு, இந்த மலையில ஏறாம என்ன மாதிரியான பாதுகாப்பு? அதுவும் நேற்றுக்கு போய் காவல்துறையோட நான் நடந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் மலை முன்னால ஏற முடிய வரைக்கும் ஏறி போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அந்த இடத்துல இந்த லெஃப்ட் சைடு வந்து 200 குடும்பங்கள் இருக்காங்க. அவங்க கிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரிமா மக்கள் சந்தி போடுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவங்க டோட்டல் ரோடையே பிளாக் பண்ணுவதற்கு அவங்க ஒத்துழைப்போடு காவல்துறை பிளாக் பண்றாங்க. அங்க காலையில் இருந்துச்சு வேலைக்கு போறவங்கள உள்ள விட போறோம். மற்றபடி எங்க நிர்வாகிகளோட மக்களோ பொதுமக்களோ ரசிகர்களோ யாரும் உள்ள அளவு கிடையாது. அதே மாதிரி மலைக்கு 2 பக்கம் அதை பண்றாங்க. அங்க எந்தெந்த குடும்பம் வசிக்குது, இந்தாண்ட 200 குடும்பம் வசிக்குது, இந்தாண்ட 400 குடும்பம் வசிக்குது. ஊத்துமலை மேல வர முடியுங்கிறது காவல்துறை அதிகாரிகள் டிசியே அவரே நேரடியா வந்து பார்த்திருக்காரு. நேரடியா டிசியே உங்களுக்கு டிசி வந்து இங்க விசிட் பண்ணதான் நீங்க வந்து வீடியோ எடுத்தீங்களே ஒழிய, அதுக்கு முதல்ல டிசி அவர்கள் நேரடியாக அந்த வழித்தடங்களை நடந்து போய் பார்த்து ஆராய்ந்து எங்கெங்கெல்லாம் காவல்துறையை போடணுமோ அங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. காவல்துறை ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கு, நல்ல அறிவுரை. மனதார நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக நடைபெறுகின்ற இந்த மக்கள் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு காவல்துறை சிறப்பான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப வரைக்கும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் அவங்க என்ன சொன்னாலும் நாங்களும் அதுக்கு எங்க நிர்வாகிகளும் நாங்களும் செவி கொடுத்து கேட்டு அதுக்கான பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். 5000 பேரும் உள்ள நுழையறதுக்கு எத்தனை என்ட்ரி? 2 என்ட்ரி கொடுத்துருக்கோம். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் முதல்ல பார்க்கிங், டோட்டல் பார்க்கிங். அரங்க வந்து ரோட கிராஸ் பண்ணாத வகையில் காவல்துறை அறிவுறுத்திருக்காங்க. எங்கேயுமே இப்ப அரங்கு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் 4-வே ட்ராக் இருக்கு. அதுல இறங்கி யாரும் வந்து கிராஸ் பண்ணி வரக்கூடாது, போக்குவரத்துக்கு இடையூறாயின்னு சொன்னதுனால அங்க 2 பார்க்கிங் தவிர்த்து விட்டு இந்த நம்ம கிரவுண்டு ஒட்டின மாதிரி ரைட் சைடு அந்த பூரா பார்க்கிங் பண்ணிருக்கோம். எல்லா வண்டியும் அங்க இறக்கிட்டு அந்த பார்க்கிங் போயிடுவாங்க. அங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் எங்கள் நிர்வாகிகள் நடந்து வராங்க. அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். நடந்து வரும்போது தாகம் இருக்கக்கூடாது, உள்ள போறோம், அங்கேயும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்படி நடந்து வரும்போது அங்கேயே அடையாள சான்றிதழ் இருக்கான்னு அடையாள அட்டை இருக்கான்னு பாக்குறாங்க. இருந்தா அதை அனுமதிக்கிறாங்க காவல்துறை. அதற்கப்புறம் நுழைவாயில், பெண்களுக்கு தனியாக ஒரு நுழைவாயில், ஆண்களுக்கு ஒரு தனியாக நுழைவாயில் வச்சிருக்கோம். அந்த பெண்களுக்கான நுழைவாயில் வரும்போதும் அங்கேயும் அடையாள அட்டை சரி பார்த்து உள்ள பெண் காவலர்கள் உள்ள அனுப்புறாங்க. எங்க பெண் தளபதி விஜய் பாதுகாப்பு படையை சேர்ந்த அவங்க ஒரு 30 பேர் வராங்க. அவங்களும் அந்த பெண் காவலர்களோடு இணைந்து பணியாற்றுறாங்க.
அப்ப எந்த இடத்துலயுமே கும்பல் கூடாது அப்படிங்கிறது தெளிவா இருக்கும். 5 பேர் மேல ஏதாவது கும்பல் கூடிச்சுன்னா எங்க கழக தோழர்கள் போய் அவங்ககிட்ட பேசி எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி அன்போடு அந்த கும்பலை கலைத்து அனுப்பி விடுவார்கள். இந்த பிரச்சார வாகனத்துல இருந்து அந்த டோட்டலா அது இதர பாக்ஸ் என்னென்ன இருக்குன்னு அத்தனை ப்ளூ பிரிண்ட் கேட்டிருக்காங்களா? அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டோம், எல்லாமே கொடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி உண்மையை சொல்றேன், பொய் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாடலா ரெடி பண்ணோம், அப்புறம் சில காவல்துறை அறிவுரை சொல்லி மாத்த சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெடி பண்ணோம். அது பிரகாரம் நேற்று போட்டு முடிச்சிட்டோம். பணிகள் நிறைவு அடைந்து விட்டது. அதற்கான ப்ளூ பிரிண்ட் நேற்று நைட்டு 12 மணிக்கு நான் அவ்வளவு தொல்லை பண்றேன், ஏசிஐயா டிசிஐ எல்லாத்துக்குமே அனுப்பிச்சுட்டு இதான் ஃபைல் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். இப்போ அவங்க அங்கதான் இருக்காங்க. போட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. எத்தனை பாக்ஸ் போட்டிருக்கீங்க? எவ்வளவு சிசிடிவி வச்சு? 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஒரு பாக்ஸுக்கு 250 பேருக்கும் நல்ல விசாலமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு 18 பாக்ஸ் போட்டிருக்கேன். அந்த 18 பாக்ஸும் குடிநீர் வசதி ஏற்பாடு பண்ணி செய்து கொடுக்கேன். சிசிடிவி 8x 12x ஜூம் நினைக்கிறேன். இங்க இருந்து இந்த மலையில் இருக்கும் ஒரு சின்ன இவ்வளவு பெரிய கல்ல கூட ஜூம் பண்ணி பார்க்கலாம். அது தனியாக கண்காணிப்பு அரங்கமும் அமைச்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 கேமரா போட்டிருக்கோம். இன்னும் காவல்துறை கேட்டா நான் 100 கேமரா கொண்டு வந்திருக்கேன். 62 சேனல் 2 சேனல் வச்சிருக்கோம். அப்போ பாத்தீங்கன்னா 124 கேமரா போடுறது நான் வசதி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். காவல்துறை இன்னும் கேட்டால் நான் போடுறது தயாரா இருக்கும். காவல்துறை என்ன சொல்லுகிறதோ இந்த நிர்வாகிகள் கூட்டம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். நாங்களும் ஒத்துழைப்பு தரோம், காவல்துறையும் ஒத்துழைப்பு தரோம். சேலம் காவல்துறை தமிழ்நாடு முழுக்க பேசப்பட வேண்டும். சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்கள் என்று நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம் என்று பாராட்டு பெற வேண்டும். சார், இன்கேஸ் இப்ப இந்த சேலம் விமான நிலையத்திலிருந்து வர்றாருன்னா ஒரு 25 கிலோமீட்டர் ரோடு வழியா வரணும். இப்ப ஆக்சுவலா அவர் வரக்கூடிய அந்த ரோடு வழியா வரும்போது ரசிகர்கள் உள்ள வேகமா வர்றது, அவரை தாண்டி வர்றது, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி கற்றுக் இல்ல, நேத்து சிஓபி சார் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாரு. டிசி எல்லாம் சொன்ன பத்தில அந்த மீட்டிங் போட்டிருந்தாரு. அதற்கான வழிமுறை முன்ன பைலட் வண்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. தளபதி எங்கள் கழக தலைவர் வண்டி வரும்போது முன்னாடி இந்த வண்டி வருது. அதே மாதிரி டிராபிக்கும் ஒழுங்குபடுத்தி எங்க கிட்ட கேட்டா உங்க தோழர்கள் யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க தோழர்கள் ஒருவர் கூட அந்த அவர் வரும் சாலையிலோ அல்லது விமான நிலையத்திலோ கூட மாட்டாங்க. அப்படி கூடனா நீங்க கலைச்சி விட்டுருங்க, யாரும் வரமாட்டாங்க. நான் அறிக்கையாகவும் கொடுத்துட்டேன், தொடர்ந்து செய்தித்தாள்லையும் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு செய்திலையும் கொடுக்குறோம். அப்ப எங்கேயுமே வராது. முடிஞ்ச வரைக்கும் ஃபிளைஓவர் தான், பாலங்கள் வருது. அப்ப ஏறி வர போற இந்த பாலத்துக்கும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் தான் மக்கள் பாக்குற மாதிரி இருக்கும். ஏதாவது மேல வந்துடும். அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குறேன், சிக்னல் நிக்கிறேன், அங்க ரோந்து வண்டி போறாங்கிறத தெளிவா சிஓபி சொல்லிட்டாரு. அதனால எந்த இடையூறும் இருக்காது. அங்கிருந்து வரும்போது ஃபிளைஓவர் இருக்கு, ஆனா இங்கிருந்து போகும்போது சீலாக்கின் பட்டியும் இந்த நம்ம ஐயா அதற்கு தேவையான பாதுகாப்பு ஒத்துழைப்பு எல்லாமே சிஓபி சொல்லிட்டாரு. சில விஷயம் நேரடியாக சொல்லலாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. ஏன்னா சொன்னா மக்கள் அங்க போய் நிக்கலாங்கிற எண்ணத்தை நானே தூண்டுவது போல் ஆகிவிடும். சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், சொல்லக்கூடாது. கோச்சுக்க வேண்டாம், வேற கேளுங்க. சார், இன்னொன்னு அடிப்படுது எத்தனை தொகுதிகள் கேட்கறாங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தையா நடக்குதா சார்? எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் இல்ல சார், அதாவது கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியை பிரிக்கிறதுக்கு சதி பண்றாங்க அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சதியை தாவே கைது பண்ணுதா? எங்களிடம் கூட்டணி வர வேண்டும் என்று எல்லா கட்சியும் விரும்புது. அது கழக தலைவரும் எங்க பொதுச் செயலாளரும் முடிவு பண்ண வேண்டியது. நான் இந்த கட்சியில எல்லா கட்சியும் விரும்புது. அதனாலதான் பொதுச் செயலாளர் தான் கேட்கிறோம். ஏதாவது கூட்டணி கட்சி வர்றதுக்கு கட்சிகள் ஏன்னா சேலம் மாவட்ட செயலாளர் அவரு பொது அரசு தலைவருடைய நிகழ்ச்சியை நாங்க சிறப்பா பண்ண வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதுக்கு முழு பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அவரு அதுக்கு பதில் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிதான் அவரே எல்லாத்தையுமே உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் மிக சிறப்பான பதில அவரு கொடுத்தாரு. அதனால நீங்க எந்த கேள்வி எது கேட்கறதா இருந்தாலும் நான் தலைவர் அவர்கள் தான் கூட்டணி சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்பு இருந்தாலும் தலைவர் தான் அறிவிப்பார் என்பதை தெரிவிச்சார். இன்னொன்று, நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் ஒரு எக்ஸலத்திலேயே ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. குறிப்பா கேண்டிடேட் கிடைக்கலன்னா யாரும் வருத்தப்படாதீங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா வேட்பாளர் பட்டியல் ஏதாவது தயாரா இருக்கா? அதாவது கேண்டிடேட், அதாவது எல்லாரும் வேட்பாளராக ஆக முடியாது, வேட்பாளராக ஆக முடியாதவங்க வருத்தப்படாதீங்க, அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்கன்னு ஒரு அறிவுறுத்தல் மாதிரி கொடுத்திருக்காரு. அப்படின்னா கேண்டிடேட் வேட்பாளர் பட்டியல் தயாராயிடுச்சா? ஐயா, தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இத்தனாயிரம் பேர் குமிஞ்சது, வேட்புமனு கேட்டு குமிஞ்சது இந்த தமிழக வெற்றி கழக மட்டும் சொல்லுவோம். இந்த மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.